நடிகை சோபா வரலாறு. நெற்றியில பெரிய பொட்டு, கண்கள் எப்பொழுதுமே சோகத்தை வெளிப்படுத்திட்டே இருக்கும். முகமோ ரொம்ப ரொம்ப சாதாரணமா இருக்கும். இவங்க எப்படி ஒரு ஹீரோயினா தாங்குவாங்க அப்படின்னு எல்லாருமே கேலி செய்வாங்க. ஆனா இவங்க நடித்த படங்களை பார்த்தவங்க, நடிகையர் திலகத்துக்கே சவால் விடக்கூடிய அளவுக்கு இந்த பொண்ணு நடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப சின்ன வயதிலேயே மிகச்சிறந்த படங்கள்லாம் நடித்தாங்க. வான்ல எப்பொழுதும் நட்சத்திரமாக மின்னிக்கொண்டே இருந்திருக்க வேண்டியவங்க தனது 17 வயதிலேயே ஒரு எரி நட்சத்திரத்தை போல சீக்கிரம் எரிந்து சாம்பலாகி போனாங்க. இவங்க தன்னுடைய வாழ்க்கையை தற்கொலையால முடித்து கொண்டாங்க. இந்த நடிகை சோபா யாரு? இவங்களுடைய குடும்ப பின்னணி என்ன? இவங்க புகழின் உச்சியில் இருந்தபோது யாரை திருமணம் செய்து கொண்டார், ஏன் தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு இந்த சோபாவுடைய வாழ்க்கையில நிறைய நம்ம அறியாத பக்கங்கள் இருக்கிறது. அவை எல்லாவற்றையும் நம்ம பார்க்கலாம். இது RS ராஜா டாக்கீஸ். இதுவரை இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சோபா அவர்கள் 1962 செப்டம்பர் 23 KP மேனன், பிரேமா ஆகிய தம்பதியோருக்கு இவங்க பிறந்தாங்க. இவங்க கேரளத்தில் பிறந்தவங்க. இவங்க சொந்த பெயர் மகாலட்சுமி மேனன். சோபாவின் அம்மா பிரேமா மேனன் 1950களில் மலையாள படங்கள்ல பிரபலமான நடிகையாக விளங்கியவர். அப்போதான் தமிழ்ல பிரபலமான நகைச்சுவை நடிகராக இருந்த சந்திரபாபு அவர்கள் ஒரு படத்தை இயக்கினார். அந்த படத்தின் பெயர் தட்டுங்கள் திறக்கப்படும். அந்த படத்துல நடிப்பதற்காக ஒரு சிறுமி தேவைப்பட்டிருக்காங்க. அதற்காக பலரை அழைத்து அவர் டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கிறார். இறுதியாக மகாலட்சுமி அப்படிங்கிற சிறுமியை தேர்வு செய்தார். இவர் தான் பிற்காலத்துல சோபா அப்படிங்கிற நடிகையாக எல்லார் மனதிலையும் இவர் ஜொலிக்க போகிறார் அப்படிங்கிற உண்மை அவருக்கு அப்பொழுது தெரிந்திருக்காது. அவரை பொறுத்தவரை மலையாள நடிகை பிரேமா KP மேனன் மகளாக மகாலட்சுமியாகவே அவருக்கு அறிமுகமாகி இருந்தார். KP மகாலட்சுமி தட்டுங்கள் திறக்கப்படும் படத்துல குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான சோபா அதன் பிறகு மலையாளத்தில் உருவான பல படங்கள்ல குழந்தை நட்சத்திரமாக நடித்தார். அதுல 1967 P வேணுவின் இயக்கத்துல உத்யோகாஸ்தா அப்படிங்கிற மலையாள திரைப்படத்துல பேபி சோபா அப்படிங்கிற பெயரில் விளம்பரம் செய்யப்பட்டார். அந்த படம் பெரும் வெற்றி பெற்று சோபாவிற்கு சிறந்த குழந்தை நடிகை அப்படிங்கிற அங்கீகாரத்தை பெற்று தந்தது. அதன் பிறகு தொடர்ந்து 30க்கும் மேற்பட்ட படங்கள்ல குழந்தை நட்சத்திரமாக நடித்தார். K பாலச்சந்திரன் இயக்கத்துல உருவான நாணல், இரு கோடுகள், புன்னகை, அச்சாணி போன்ற படங்களிலும் குழந்தை நட்சத்திரமாக நடித்த சோபா K பாலச்சந்திரன் இயக்கத்தில் வெளியான நிழல் நிஜமாகிறது அப்படிங்கிற படம் தான் சோபா தமிழுக்கு அறிமுகமான முதல் படம். ஆனா அந்த முதல் படத்திலேயே தன் நடிப்பு திறனை ரொம்ப அதிகமாக வெளிப்படுத்தி இருப்பார். திலகம் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல அந்த கேரக்டருக்கே திலகமிட்டு கௌரவப்படுத்திய சோபாவை மொத்த திரையுலகமும் திலகமிட்டு வரவேற்றதுன்னு தான் சொல்லணும். குழந்தை நட்சத்திரமாக மலையாளத்தில் நடித்தவருக்கு தமிழ்ல அட்டகாசமாக திறந்தது கோடம்பாக்கத்தின் வாசல். நிழல் நிஜமாகிறது படத்துல சுமத்ரா தான் நாயகன் கமல்ஹாசனும் சரத்பாவும் கூட சேர்ந்து நடித்திருப்பாங்க. ஆனா இத்தனை பேரையும் தாண்டி நம்ம மனதுக்குள்ள உட்கார்ந்து கொள்ளக்கூடியவர் சோபா. அந்த யதார்த்தமான நடிப்பு, கள்ளமில்லாத சிரிப்பு, குறும்பு பார்வையும் யாரை தான் ஈர்க்காம போக முடியும்? மகேந்திரனின் இயக்கத்துல முள்ளும் புலரும் படத்துல வள்ளி அப்படிங்கிற கேரக்டர்ல ரஜினியின் தங்கையாக வாழ்ந்திருப்பார். ரஜினியின் தங்கையாக அவர் நடித்தாலும் ஒட்டுமொத்த தமிழ் உலகமும் அவரை தங்கள் வீட்டு பெண்ணாகத்தான் பார்த்தது. ஒவ்வொரு காட்சியிலையும் ஏகப்பட்ட முகபாவனைகளை அவர் காட்டுவார். சாவித்ரி, பத்மினி, KR விஜயாவுக்கு பிறகு அப்படி ஒரு க்ளோஸ்அப் ஷாட்டுகள் சோபாவுக்கு மட்டும்தான் வைக்கப்பட்டன. அடி பெண்ணே பொன்னூஞ்சல் ஆடுது இளமை அப்படிங்கிற பாடலும் அந்த வகையை சார்ந்தது தான். மூடுபனி படத்தில் சைக்கோ கொலைகார பிரதாப்பிடம் சோபா சிக்கிக்கிட்டதை பார்த்து பதைத்து போனது ரசிகர் கூட்டம். போதாக்குறைக்கு பிரதாப்பிடம் சிக்கிக்கொண்ட கலக்கத்தையும் நடுக்கத்தையும் பதட்டத்தையும் பரிதவிப்பையும் தன்னுடைய முகத்தாலும் கண்களாலும் காட்டியதற்கு இணையாக இதுவரை எந்த நடிகையும் காட்டல அப்படின்னு சினிமா ரசிகர்கள் பதிவு பண்றாங்க. பாலு மகேந்திராவின் அழியாத கோலங்கள் படத்துல டீச்சர் வேடம் ஏற்றிருப்பாங்க. நடிப்புல ஆகச்சிறந்த பரிணாமம் காட்டி பிரமாதப்படுத்தியிருப்பாங்க. காற்றின் புடவை கட்டிய குழந்தையாகத்தான் ரசிகர்கள் பாசம் காட்டி கொண்டாடி தீர்த்திருக்கிறாங்க. நிழல் நிஜமாகிறது படத்துல தாவணி, அழியாத கோலங்கள் படத்துல புடவை, மூடுபனி படத்துல மாடர்ன் ட்ரெஸ். தியேட்டர்ல வேலை பார்க்கும் சாமானிய பெண் மிகப்பெரிய நடிகையாக உயர்வதை வெகு அழகாக தன்னோட நடிப்பால் வெளிப்படுத்திய ஏணிப்படிகள் படத்தையும் பூந்தேனில் கலந்து பாடலையும் யாரால தான் மறக்க முடியும்? விஜயகாந்தின் ஆரம்ப கட்ட அகல் விளக்கு படத்துல ஏதோ நினைவுகள் பாடலும் சோபாவின் நடிப்பும் ஏற்படுத்திய சலனம் என்றைக்குமாக நம்ம மனதில் தங்கிவிடக்கூடிய ஒன்று. விஜயகாந்தோடு நடித்த அந்த படம் ஓடியதோ இல்லையோ, அந்த படம் இன்றைக்கும் நினைவில் இருப்பதற்கு ஏதோ நினைவுகள் பாடலும் இளையராஜாவின் இசையும் அதில் நடித்த சோபாவுடைய இயல்பான நடிப்பும் தான் காரணம்.
ஒரு விடுகதை ஒரு தொடர்கதை அப்படிங்கிற படத்துல ரொம்ப மெச்சூரிட்டியான நடிப்பால உள்ளத்தை கவர்ந்திருப்பார். இயக்குனர் துரையின் இயக்கத்துல பசி படம் தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான படங்கள்ல ஒண்ணு. குப்பத்து கதாபாத்திரத்தை சோபாவோட வேறு யார் அவ்வளவு சிறப்பா பண்ணியிருக்க முடியும், நடித்திருக்க முடியும். சோபா தன்னுடைய மொத்த நடிப்பையும் மொத்த திறமையையும் இந்த படத்துல அவர் வடித்து கொடுத்திருப்பார். ஒரு பக்கம் வறுமை, இன்னொரு பக்கம் ஊதாரி தந்தை, நடுவே லாரி டிரைவரின் காம பசிக்கு ஏமாறுவது என அத்தனை துயரங்களையும் நம்ம கண் முன்னே வாழ்ந்து காட்டியிருப்பார். அதனால்தான் அந்த படத்துக்கு அவருக்கு ஊர்வசி விருது கிடைத்தது. ஊர்வசி அப்படிங்கிற பட்டத்தை வழங்கி கௌரவித்தாங்க. நடிகை சாரதாவுக்கு பிறகு அந்த பட்டத்தை வாங்கிய ஒரே நடிகை சோபா தான். பசி படத்துக்காக சோபாவுக்கு சிறந்த நடிகைக்கான தேசிய விருது மட்டும் இல்லாம பிலிம்பேர் விருதும் கிடைத்தது. சிறந்த தேசிய படமாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டது. 3 முறை கேரள அரசின் விருதுகளை பெற்றுள்ள சோபா ரசிகர்களின் ஏகோபித்த பாராட்டுகளையும் பெற்றவர். முள்ளும் புலரும் படத்துல சோபா கதாநாயகியாக நடிக்கும் போது பாலு மகேந்திரா ஒளிப்பதிவாளராக தமிழ்ல அதுதான் அவரது முதல் படம். ஆனா அதற்கு முன்பே கன்னடத்துல அவர் இயக்கிய கோகிலா படத்துல சோபா தான் நாயகி. அடுத்ததாக தமிழில் பாலு மகேந்திரா இயக்கிய முதல் படம் அழியாத கோலங்கள். பாலு மகேந்திராவின் அழியாத கோலங்கள், மூடுபனி ஆகிய படங்கள்ல தனித்து மிளிர்ந்தார் சோபா. அதற்கான காரணமாக கேமரா, லைட்ஸ் மற்றும் பிலிம் ஆகியவற்றோடு தான் மற்றவங்க எல்லாம் ஒளிப்பதிவு செய்வாங்க. ஆனா பாலு மகேந்திராங்கள் இவற்றோடு நிறைய பாசத்தையும் என் மேல குலைத்து ஒளிப்பதிவு செய்கிறார் அப்படின்னு சொன்னவர் தான் சோபா. இவங்களுடைய உறவு திடீர்னு திருமணம் செய்து கொள்ளும் அளவுக்கு போயிருக்கிறது. தமிழ் திரையுலகமே வியந்து பார்த்த ஒரு நடிகை இன்னும் பல விருதுகளும் பாராட்டுகளையும் பெறுவார் அப்படின்னு கணித்து கொண்டிருந்த சூழல்ல திருமணம் செய்து கொண்டு 1980 மே 1 திடீர்னு தற்கொலை செய்து கொண்டார். அப்போது அவருக்கு வயது வெறும் 17. ரசிகர்களுக்கு தாழவே இயலாத பேரிழப்பாக அது அமைந்து விட்டது. குறைந்த வயதுல இந்த உலகை விட்டு போன சிறந்த கலைஞர்களின் பட்டியலில் சோபாவும் இணைந்து விட்டார். சோபாவின் நேசத்தையும் தாழ முடியாத பிரிவையும் தான் தனது 3ஆம் முறை படத்துல நான் காட்டினேன் அப்படின்னு பாலு மகேந்திரா குறிப்பிட்டிருக்கிறார். சோபா மறைந்த போது இயக்குனர் பாலு மகேந்திரா இப்படி சொன்னாரு: தேவலோகத்திலிருந்து பூமிக்கு வந்து கொஞ்ச காலம் இருந்து பிரிந்து போன அந்த தேவதையை பற்றி என்ன எழுதுவது, எதை எழுதுவது அப்படின்னு அவர் சொன்னார். ஒரு நிமிடத்துல 1000 எக்ஸ்பிரஷன்களை அள்ளி வீசி ரசிகர்களை திணறடித்தவர் மறைந்த நடிகை சோபா. தன்னுடைய மரணத்திலையும் அப்படித்தான் திணறடித்து விட்டு போய்விட்டார். எத்தனை யுகம் ஆனாலும் தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத முகம் இந்த முகம். நடிகை சோபாவின் இயல்பான குணம் என்ன அப்படின்னா ரொம்ப துருதுருப்பு, வெகுளித்தனம். நடிகை சாவித்திரி போலவே இவங்க இந்த குணங்களை கொண்டவங்களாம். உடனே எதை நினைத்தாலும் உடனே நினைத்ததை நிறைவேற்றணும் அப்படிங்கிற முரட்டு பிடிவாதம் உள்ளிட்ட குணங்களை உடையவர். ரொம்ப உணர்ச்சி வசப்படுவாங்களாம். அந்த உணர்ச்சி கொந்தளிப்பு தான் பாலு மகேந்திராவை இவங்க திருமணம் செய்து ஓராண்டு காலகட்டத்திலேயே வந்த சின்ன பிரச்சனையினால இவங்க தற்கொலை செய்து கொண்டதாக சொல்றாங்க. சோபாவின் வாழ்க்கை தற்கொலையை தழுவி மலையாளத்துல கேஜி சார்ஜ் அப்படிங்கிறவரு லேகாயுடைய மரணம் ஒரு பிளாஷ்பேக் அப்படிங்கிற படத்தை இயக்கினார். சோபாவை தன்னுடைய மனைவி என்று பாலு மகேந்திரா என்னைக்குமே கூற மாட்டாரு, என் தேவதை அப்படின்னு தான் கூறுவாரு. ஏணிப்படிகள் படத்துல தன்னை விட பல மடங்கு அனுபவ செறிவு கொண்டவரான சிவகுமாருக்கு ஈடான நடிப்பை சின்ன வயதிலேயே அற்புதமாக வழங்கி ஏணிப்படிகள் படத்துல அசத்தியவர் தான் சோபா. ஒரு மேக்கப் போட்ட அழகை விட மேக்கப் இல்லாத இயற்கையான அழகுல ஜொலித்தவர் தான் சோபா. சோபாவும் பாலு மகேந்திராவும் ரகசிய திருமணம் செய்த நிலையில நிறைய அவதூறு செய்திகள் பல பத்திரிகைகள்ல வெளியாகி கொண்டே வந்திருக்கிறது. இது மேற்கொண்டு தொடராம அதை நிறுத்துவதற்காக பாலு மகேந்திரா பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்துவிட்டு அழைப்பிதழ் அச்சிட்ட சூழல்ல தான் சோபா தற்கொலை செய்து கொண்டார். சோபாவை பாலு மகேந்திரா தான் கொன்று விட்டு தற்கொலை போல சித்தரித்து விட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இன்று வரைக்கும் இருக்கிறது. நடிகை சோபா அவர்கள் நடித்த மிகச்சிறந்த திரைப்படங்கள் அச்சாணி, நிழல் நிஜமாகிறது, ஒரு வீடு ஒரு உலகம், முள்ளும் மலரும், வீட்டுக்கு வீடு வாசப்படி, ஒரு விடுகதை ஒரு தொடர்கதை, ஏணிப்படிகள், பசி, அழியாத கோலங்கள், அகல் விளக்கு, சக்களத்தி, வேலி தாண்டிய வெள்ளாடு, மூடுபனி, பொன்னகரம், சாமந்திப்பூ, அன்புள்ள அத்தான். பசி படத்திற்காக 1979 சிறந்த நடிகைக்கான தேசிய விருது இவர் வாங்கியிருக்கிறார். பொதுவாக தேவதைகள் அப்படிங்கிறவங்க அழகானவங்க இல்லை, அன்பானவங்க. அன்பும் குழந்தைத்தனமும் தான் ஒரு பெண்ணை அழகாக்கும். அதுதான் தேவதை போல மாற்றும். சின்ன முக பாவனைகளில் அவங்க காட்டுற அக்கறை ஒரு பாவத்திலிருந்து இன்னொரு பாவத்துக்கு மாறி ரெண்டையும் இயல்பான நடிப்பாக கொண்டு வருகிற சோபா அவங்களுக்கு சமம் அவங்க மட்டும்தான். அப்படி ஒரு காட்சி முள்ளும் மலரும் படத்தில் வரும். மருத்துவமனையிலிருந்து திரும்பி வருகிற அண்ணன் ரஜினி வீட்டிற்கு தூரத்தில் அவங்க வரும்பொழுதே இவர் வரவேற்க ஓடுவார்.
அண்ணனை பார்த்ததும் முகம் கொள்ளாம மகிழ்ச்சியில கட்டிப்பிடிப்பாரு. மெதுவா காற்றுல அண்ணனின் கையில்லாத அந்த சட்டை தொட்டு உணரும் போது அந்த மகிழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி தாங்க முடியாத துக்கத்துல வெம்மி அழுவாரு. அதே திரைப்படத்துல கடைசி காட்சியில தான் விரும்பும் ஆண், ஒரு வளமான வாழ்க்கை, தனக்காக வரும் ஊர் மக்கள், இவை எல்லாவற்றையும் விட்டு அண்ணன் கூப்பிட்டதும் உதறி தள்ளிவிட்டு ஒரு குழந்தையை போல ஓடி வந்து உன்னை தவிர வேற எதுவும் வேண்டாம் என்று சொல்லி அழுவும் காட்சியை பார்த்தா இன்னைக்கும் ரசிகருடைய கண்கள் ஈரமாகிவிடும். இப்படி அற்புதமான மேஜிக்கை செய்யக்கூடியவர் சோபா மட்டும்தான். தன்னை கடத்திட்டு வந்தவன் தான் மேல இருக்கும் அதீத காதல ஒரு பாடலா பாடுகிறான். ஏன் இனிய பொன்னிலாவே அந்த பாடலை சூழ்நிலை இருக்கும், மனத்தவிப்பு இதையெல்லாம் மீறி அந்த நிமிடத்துக்கான நேர்மையோட ரசனையோடும் அந்த பெண் பாடலை கேட்கிறா. இதுதான் அந்த காட்சி. அதுல குழந்தைத்தனமான முகபாவத்தோடும் ரசனையோடும் ரொம்ப குறுகுறுப்பான அழகுல அவர் மின்னுவார். ஒரு ஆண் இயற்கையை வர்ணித்து பாடுகின்ற பாடல் தான் செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. அந்த பாடல் படத்துல சரத்பாபு தான் பாடுவார். இடையிடையே சின்ன சின்ன க்ளோஸ்அப் ஷாட்கள்ல சோபாவோட முகம் காட்டப்படும். அந்த சின்ன காட்சிகள் தான் அந்த பாடல் காட்சிக்கு ஒரு ஜீவனையே கொடுக்கும். அந்த பாடல் காட்சியிலிருந்து சோபாவோட க்ளோஸ்அப் ஷாட்களை நீக்கி விட்டா அந்த பாடல் ஒரு முழுமையற்ற தன்மையோட தான் இருக்கும். இந்த எல்லாவற்றையும் ஒரு ஏக்கத்தோட எப்பவுமே ரசிகர்கள் நினைத்து பார்ப்பாங்க. ஏன்னா இப்போது அந்த தேவதை உயிரோடு இல்லை. ரொம்ப அதீதமான அன்பு தான் சோபாவோட தற்கொலைக்கு காரணமாக இருந்திருக்க கூடும். ஏன்னா அவர் ஒரு அன்பின் உருவமாகத்தான் எல்லாருக்கும் தெரிந்தார். அந்த புன்னகைக்குள்ள ஒரு மென் சோகம் எப்போதுமே இளையோடியபடியே இருக்கும். சோபாவின் புன்னகை ஒரு மோனலிசாவோட புன்னகைக்கு ஈடானது. சோபாவுடைய மரணம் ஒரு தோற்று போன அன்போட மரணமாக தான் நம்ம பார்க்க முடியும். சோபா தற்கொலை செய்து கொள்வதற்கு முந்தின நாள் பொன்னகரம் அப்படிங்கிற படப்பிடிப்புல ரொம்ப மனம் உடைந்த நிலையில இருந்தாங்களாம். அந்த படப்பிடிப்பு முடிந்து சென்னை வந்தவர் மீண்டும் வெளியே வரவே இல்லை. எப்போதும் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடத்திருக்கிறார். மன உளைச்சல்ல யாருடனும் பேசவும் இல்லையா. மீண்டும் ஒரு நாள் பாலு மகேந்திரா சோபாவை சந்தித்திருக்கிறார். அது இரவு 8 மணி. வாக்குவாதம் 2 பேருக்கும் ரொம்ப தீவிரமாக நடந்ததாக சொல்றாங்க. எல்லாரும் தூங்கி போனார்கள். சோபா தூங்கவே இல்லை. இரவு 1 மணிக்கு மேல தூக்கு மாட்டி தன்னுடைய உயிரை போக்கி கொண்டார். அந்த நட்சத்திரம் எரிந்து சாம்பலாகி போனது இந்த கணத்துல தான். அதன் பிறகு சரியாக 4 வருடங்கள் கழித்து சோபாவுடைய அம்மாவும் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனார். நடிகை சோபாவுடைய மரணத்தின் போது கவி பேரரசு வைரமுத்து எழுதிய ஒரு கண்ணீர் கவிதை, சாவை மன்னிக்க முடியாத சகோதரி, இன்று இரவு எனது டைரி எழுதப்படாமலே இருக்கிறது. வீட்டுக்கு வந்த சுரதா சொன்னார், சோபா இறந்து விட்டாளாம். என் காதுகளில் அடிக்கப்பட்ட ஆணி இருதயம் மறைக்கும் இறங்கியது. கந்தல் விழுந்த திரைச்சீலையில் நீ ஒரு சரிகையாய் இருந்தாயே சகோதரி. நீ சிரித்தாய், இல்லை பூக்களுக்கு வகுப்படுத்தாய். அழுதது நீதானே, எங்கள் கைக்குட்டை ஏன் நடைந்தது? நீ அசைவதை பார்த்துதானே கண்ணீர் பிசின் இதய அறைகளை இருக்குகிறது. ஒரு மயில் தோகை ஈசல் இறகை போல் உதிர்ந்து விட்டதே. சாவை மன்னிக்க முடியாத சகோதரி, இந்த எழுத்துகள் உன் சடலத்தின் மீது தூவும் பூக்களாய் இருக்கட்டும். இந்த கருப்பு கவிதைக்கு முற்றுப்புள்ளி எனது கடைசி கண்ணீர் துளி. மின்னல் உடனே ஓடி ஒளிந்து கொண்டது. உன் சினுங்களை கூட வார்த்தையாய் சேர்த்து கொள்ள அகராதி ஆசைப்பட்டதே. புல் தரையில் வீழும் பூவை போல் என்னை நீ மௌனமாக பாதித்திருக்கிறாய். இரவிலும் கூட வெளிச்சமாய் இருந்த நீ ஒரு பகலில் இருளாகி விட்டாயே. சோபாவின் மரணத்தில் இருந்த வழியை கவி பேரரசு கவிதையாக எழுதிவிட்டார். ஆனால் லட்சக்கணக்கான ரசிகர்கள் அவங்க வீட்டுல கண்ணீரால இப்படிப்பட்ட கவிதையை எழுதினாங்க. அப்படிப்பட்ட மாபெரும் நடிகை சோபா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு இதுவே. நன்றி, வணக்கம்.